குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th மேக்ஸோட எக்ஸசைஸ் 3.14 தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ரைட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்ஃபா பை 3 பீட்டா ப்ளஸ் பீட்டா பை 3 ஆல்ஃபா. ஆக்சுவலி இதில் ஆல்ஃபா பீட்டா இந்த டேர்ம்ஸில் கொடுத்துருக்காங்களா? இது நம்ம என்ன டேர்ம்ஸாக மாற்றணும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, இது ரெண்டு மட்டும்தான் இருக்கணும். அந்த மாதிரி டேர்ம்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து டினாமினேட்டரில் பாருங்கள், இங்கே 3 பீட்டா இருக்குது, இங்கே 3 ஆல்ஃபா இருக்குது. ஓகேவா? ஸோ ரெண்டு டினாமினேட்டரும் ஒரே மாதிரி இருந்தால், சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நியூமரேட்டரை ஆட் பண்ண முடியும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கீழே இருக்கிற ரெண்டுலேயும் ஒரே மாதிரி கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ இங்கே பீட்டா இருக்குது, ஆல்ஃபா இல்லை, இங்கே ஆல்ஃபா இருக்குது, பீட்டா இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே நம்ம எப்பயுமே இப்போ கீழே ஒரு நம்பர், இப்போ நான் ஆல்ஃபா வேணும், ஆல்ஃபாவில் மல்டிப்ளை பண்ணுறேன். எப்பயும் கீழே மட்டும்லாம் மல்டிப்ளை பண்ண முடியாது. மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணால் தான் அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ இங்கே என்ன வேணும்? ஆல்ஃபா இல்லை, ஸோ ஆல்ஃபா வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், மேலேயும் கீழேயும் ஆல்ஃபாவோட மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அதை தான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். ஆல்ரெடி இருக்க ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா, ஆல்ரெடி இங்கே 3 பீட்டா இருக்குது, இன்ட்டு ஆல்ஃபா. ஓகேவா? ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா, ஆல்ஃபா ஸ்கொயர். அதே மாதிரி 3 பீட்டா, இங்கே ஒரு ஆல்ஃபா இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம்? 3 ஆல்ஃபா பீட்டான்னு எழுதலாமா? அதே மாதிரி இந்த செகண்ட் டேர்மில் என்ன இல்லை? கீழே பீட்டா இல்லை. ஸோ மேலேயும் கீழேயும் நான் பீட்டாவால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ பீட்டா இன்ட்டு பீட்டா, பீட்டா ஸ்கொயர், இங்கே 3 ஆல்ஃபா பீட்டான்னு வந்துடும். ஓகேவா? ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் டிவைடட் பை 3 ஆல்ஃபா பீட்டா. இப்போ டேர்ம் எப்படி இருக்கணும்னு சொன்னாங்க? ஒன்று ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அந்த டேர்மில் இருக்கணும், இல்லை ஆல்ஃபா பீட்டா அந்த டேர்மில் இருக்கணும். இப்போ டினாமினேட்டர் ஓகே ஆல்ஃபா பீட்டான்னு இருக்குது, ஆனால் மேலே இருக்கிறது பாரு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னு இருக்குது. நமக்கு என்ன டேர்மில் வேணும்? ஒன்று ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்கணும், இல்லை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இருக்கணும். ஸோ இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா மட்டும் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இப்போ இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்துருச்சு, இங்கே ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வந்துருச்சு இல்லையா? ஸோ அந்த டேர்ம்ஸ்க்கு நம்ம மாற்றணும். அதை தான் இங்கே மாற்றிருக்கோம் பாருங்கள். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு பதிலாக என்ன ஃபார்முலா போடலாம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. கீழே ஆல்ஃபா பீட்டாவில் தான் இருக்குது, ஸோ அதை நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஓவர். தென் செகண்ட் சப்டிவிஷன். இதில் பாருங்கள் 1 பை ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா, 1 பை பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. இதுலேயும் கீழே பாருங்கள் ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்குது, அதாவது 2 ஆல்ஃபா இருக்குது, இங்கே ஒரு பீட்டா இருக்குது, ஆனால் இங்கே 2 பீட்டா இருக்குது, ஒரு ஆல்ஃபா இருக்குது. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம்? ஆல்ஃபா ஸ்கொயர் வந்த மாதிரி பீட்டா ஸ்கொயர் வேணும்னா மேலேயும் கீழேயும் பீட்டாவால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர்னு வந்துடும். இங்கே பீட்டா ஸ்கொயர் இருக்குது, என்ன இல்லை? ஆல்ஃபாவில் தான் ஸ்கொயர் இல்லை. அப்போ மேலேயும் கீழே என்ன பண்ணலாம்? ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மேலே பீட்டாவால் மல்டிப்ளை பண்ணிட்டோம், கீழேயும் பீட்டாவால் மல்டிப்ளை பண்ணிட்டோம். இங்கே என்ன பண்ணணும்? மேலேயும் ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழேயும் ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இங்கே பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா ஸ்கொயர், பீட்டா இன்ட்டு பீட்டா, பீட்டா ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே பீட்டா ஸ்கொயர் இருக்குது, ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா, ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஸ்கொயர். மேலே என்ன இருக்குது? பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபான்னு இருக்குது, அதை நம்ம திருப்பி எழுதிக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர். இங்கேயும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்துருச்சு, இங்கேயும் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம எந்த சிம்பிளிஃபிகேஷனும் பண்ண வேண்டாம். அடுத்து தேர்டு சம் பார்ப்போம். தேர்டு சம்மில் எப்படி கொடுத்துருக்காங்க? 3 ஆல்ஃபா மைனஸ் 1, 3 பீட்டா மைனஸ் 1. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க 3 ஆல்ஃபாவை. 3 ஆல்ஃபாவை எடுத்து 3 பீட்டா கூட மல்டிப்ளை பண்ணும். ஸோ 3 ஆல்ஃபா இன்ட்டு 3 பீட்டா, அதுதான் ஃபஸ்ட்டு டேர்ம். எகெயின் 3 ஆல்ஃபாவை எடுத்து மைனஸ் 1 கூட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 3 ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 3 ஆல்ஃபா. அடுத்து 1 எடுத்து 3 பீட்டா கூட மைனஸ் 1 இன்ட்டு 3 பீட்டா மைனஸ் 3 பீட்டா, மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 1. தென் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 இன்ட்டு 3 9, இங்கே ஒரு ஆல்ஃபா இங்கே ஒரு பீட்டா. ஸோ 9 ஆல்ஃபா பீட்டா மைனஸ் 3 ஆல்ஃபா 3 பீட்டா ப்ளஸ் 1. இப்போ இங்கே 9 ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாங்கிற டேர்ம் வந்துடுச்சு. ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். ஆனால் இங்கே பாருங்கள் 3 ஆல்ஃபா தனியாக 3 பீட்டா தனியாக இருக்குது. நமக்கு ஒன்று ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இருக்கணும், இல்லைனா என்ன இருக்கணும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இதுலேயும் -3, இதுலேயும் -3 காமனாக இருக்கா? ஸோ காமனாக வெளில எடுத்துருங்க. இதில் -3 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? ஆல்ஃபா மட்டும் இருக்கும். இங்கே -3 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? ப்ளஸ் பீட்டா இருக்கும். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 1. இப்போ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அந்த டேர்முக்கு வந்துருச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம எந்த சிம்பிளிஃபிகேஷனும் பண்ண வேண்டாம். தென் ஃபோர்த்து சம்.
ஃபோர்த்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா ப்ளஸ் 3 டிவைடட் பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 3 டிவைடட் பை ஆல்ஃபா. இங்கேயும் நல்லா பாருங்கள், இங்கே ஆல்ஃபா இருக்குது, பீட்டா இல்லை. ஓகேவா, இங்கே பீட்டா இருக்குது, ஆல்ஃபா இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், மேலே கீழேயோ ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே பீட்டாவால் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே ஆல்ஃபாவில் மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா இன்ட்டு இங்கே இருக்க டேர்ம் அப்படியே போட்டாச்சு, கீழே ஆல்ஃபா பீட்டான்னு வந்துடும். ப்ளஸ் அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, பீட்டா ப்ளஸ் 3 நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணணும், பீட்டாவால் மல்டிப்ளை பண்ணணுமா, பீட்டாவால் தானே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மேலேயும் கீழே பீட்டா போட்டாச்சு. இப்போ இந்த ஆல்ஃபாவை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா, ஆல்ஃபா ஸ்கொயர், ஆல்ஃபா இன்ட்டு 3, 3 ஆல்ஃபா. அதே மாதிரி பீட்டா இன்ட்டு பீட்டா, பீட்டா ஸ்கொயர், பீட்டா இன்ட்டு 3, 3 பீட்டா டிவைடட் பையில் இங்கேயும் ஆல்ஃபா பீட்டா, இங்கேயும் ஆல்ஃபா பீட்டா. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் சேர்த்து எழுதியிருக்கேன். இதுலேயும் அதே மாதிரி இங்கே 3 ஆல்ஃபா இருக்குது, இங்கே 3 பீட்டா இருக்குது. ஸோ ரெண்டுலேருந்தும் ப்ளஸ் 3 காமனாக வெளில எடுத்துட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வந்துடும். ஓகேவா, ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர், இது எப்படி எழுதலாம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா ஃபார்முலா பார்த்தோம்ல. ப்ளஸ் இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கோங்க, டிவைடட் பை கீழே இருக்க டேர்ம் ஆல்ஃபா பீட்டா அப்படியே எழுதியாச்சு. எல்லாமே பாரு, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இங்கே ஆல்ஃபா பீட்டா, இந்த ஒரே மாதிரி டேர்ம்ஸ் வந்துருச்சா, அந்த டேர்ம்ஸ் வந்துருச்சா. ஃபஸ்ட்டு சம்மில் இருக்க சப்டிவிஷன்ஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் சம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.